அப்படி பகவன் நாமாவே சர்வ துக்கத்தையும் போக்குற போது பகவானே ரங்கநாதனே நாமனா வந்திருக்கிற பிரபுவை பார்த்தா ராஜா தசரதனுக்கு துக்கம் போறது ஆச்சரியமா. கைகிட்ட இதைத்தான் சொல்லி கதறினாள். எனக்கு ஏதாவது மனக்கவலை இருந்தா என் குழந்தை முகத்தை பாப்பேனே, ராமனுடைய முகத்தை, என் கவலை நீங்குமே. அவன் 14 வருஷம் தண்டக போயிட்டா இன்னுமே நான் யார பார்ப்பேன்னு அழுதாளா. பராபவதி மே ப்ரீதிஹி தனயமத்ரஜம் அபஷ்யதத்து மே ராமம் நஷ்டா பவதி சேதனா லோகோ விநாசூயம் சஸ்யம் வாசலிலம் வினா நதுராமம் வினா தேஹே கிஷ்டேது மம ஜீவிதம். சூரியன் இல்லாமல் கைகையை உலகம் இருந்தாலும் இருக்கும், ஜலம் இல்லாமல் பயிர் வளர்ந்தாலும் வளரும், என் ராமன் இல்லாமல் உயிர் தங்காது என் உடல்லேன்னு அழுதாளா. அவ எல்லாத்துக்கும் கல்லா இருக்காள், அசையவே இல்லை கைகைங்கிறாள். திஷ்டேல்லோகோ விநாசூரியம் சஸ்யம் வாசலிலம் வினா நதுராமம் வினா தேஹே திஷ்டேது மம ஜீவிதம். ததலம் த்யஜ்யதாமேஷா நிஷயः பாபநிஷ்சயே அபி தே ஜகணோ மூர்த்னா ஸ்பிருஷாம்யேஷ பிரசீத மே. இந்த கட்ட எண்ணத்தை விட்டுடு, என் தலையால உன் காலில் நமஸ்காரம் பண்றேன், ராமனுக்கு உயிர் பிச்சை போடு, ராமன தண்டகாரண்யம் அனுப்பாதே, இப்படி கெஞ்சறாள். அபிதே சரணம் மூர்த்னா ஸ்பிருஷாமி ஏஷ பிரசீதமே. இதோ நான் உன் கால்கள்ல வந்து நமஸ்காரம் பண்றேன், நான் அஞ்சலி பண்றேன், ராமனுக்கு உயிர் பிச்சை போடு, தண்டகாரண்யம் போக சொல்லாதே. அஞ்சலிம் குர்மி கைகேயி பாதூச்சாபி ஸ்பிருஷாமிதே சரணம் பவ ராமஸ்ய மாதர்மோ மாமிக ஸ்பிருஷேத். நான் குழந்தை மேல ஆணையிட்டுட்டேன், நான் காட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னா ராமனுக்கு ஆபத்து வந்துடும், நீயா பார்த்து போவாண்டாம்னு சொன்னா ராமனை ஒன்றும் பண்ணாது. நீயா என் குழந்தை ராமனை தண்டக்க போவாண்டாம்னு சொல்லு. பரதன் ஆளட்டம் ராஜ்யம், ராமன் ஒரு குடிசையை போட்டுன்னு வசிக்கட்டும் நம்ம ஊர்லயே நதி கரையில, பிக்ஷை வாங்கி சாப்பிடட்டும், என் குழந்தைய தண்டக்க அனுப்பாதேன்னு கதறினாள். ராஜா சொன்னாலாம், அடி கைகையே, நீ அடிக்கடி சொல்லுவியே எனக்கு ராமன் தான் மூத்த பிள்ளைன்னு சொல்லுவியே, சமே ஜ்யேஷ்ட சுத ஸ்ரீமானி தர்மஜ்யேஷ்ட ஜீவமே தத்வஜாத்ரிஜவாதின்யா சேவார்த்தம் கதிதம் தவேதி. அவன் தான் எனக்கு மூத்த புள்ளே, பரதன் தான் 2வது புள்ளே, தர்மத்தா மூத்த புள்ளே ராமன் தான் சொன்னே. அப்படி பிரியமா சொன்னது என்ன கபடமா வஞ்சிச்சா சொன்னேன், நீ நிஜமா சொன்னேன்னு நான் நம்பிவிட்டேனே. கைகி அப்படி நினைச்சிட்டு இருந்தாலும் தம் மூத்த குழந்தை ராமன் 2வது பரதன், அப்படி நினைச்ச கைகை சுவாமி தண்டகைக்கு அனுப்பணும்னா இது ஏதோ ஒரு காரணம், முதல் ஏதோ தெய்வீகமான ஒரு காரணம் இல்லாமல் கைகியினுடைய கட்ட எண்ணம் மட்டும் இதுக்கு காரணம் அல்ல. இப்படி சொல்றார், சமே ஜ்யேஷ்ட சுத ஸ்ரீமானே தர்மஜ்யேஷ்ட ஜீவமே தத்வஜா பிரியவாதின்யா சேவார்த்தம் கதிதம் பவேதி. ராத்திரி ராஜா கதறினார். கைகை கொஞ்சம் கூட அசையவே இல்லை, சித்தம் மாறவே இல்லை. கைகைக்கு கிட்ட வரலாமே, இப்படி ராஜா ராத்திரி முழுக்க கைகையின் இடத்துல கதறினாள்.